Hello everyone, welcome to MR.G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Alight Motion ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றது அதுல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கறோம். சோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்க Alight Motion ஆப் ஓபன் பண்ணிக்கங்க. சோ இந்த ஆப் வந்தீங்கன்னா நீங்க Play Storeலயும் எடுத்துக்கலாம் இல்ல வெப்சைட்ல போயிட்டு அந்த வாட்டர் மார்க் இல்லாத APK வந்து எடுத்துக்கலாம். சோ அது உங்களோட விருப்பம். சோ நான் நார்மலா Play Store வெர்ஷன் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி பேஜில் தான் இருப்பீங்க சரிங்களா. ஹோமில் இருப்பீங்க. இந்த ஸ்க்ரீனில் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு கொடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ப்ராஜெக்ட் ஓகேங்களா. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோ கொடுத்துருப்பாங்க 16:9:9:16. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே அடுத்து ஒரு 3 சைஸ் கொடுத்துருப்பாங்க. 4:5, 1:1, 4:3. கடைசியாக பார்த்தீங்கன்னா பென்சில் ஆப்ஷன் இருக்கும். பென்சில் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக எனக்கு இந்த ரேஷியோவில் வேணும்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அதை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் காட்டுது. இதை நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். நான் எப்பயும் போல் 9:16 எடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க 1080 இப்போ நார்மலாக இருக்குது. நீங்கள் என்ன ரேஷியோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெசல்யூஷனை கிளிக் பண்ணால் அதையும் மாற்றிக்கலாம். அடுத்து ஃப்ரேம் ரேட்டு இப்போதைக்கு நான் 30 இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா உங்கள் விருப்பப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனேன்னு உங்களோட பேக்ரவுண்ட் என்ன கலரில் வேணும்னு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஒயிட்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா. பிளாக் ஸ்க்ரீன் வேணாலும் பிளாக் வச்சுக்கலாம். ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூ ஸோ இது வேணால் வச்சுக்கலாம். ஓகே, நான் ஒயிட்லேயே வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் இதை மேலே பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா இந்த ஸ்க்ரீன் வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட எடிட்டிங் ஸ்க்ரீன். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படிங்கிறது. ஸோ ஷேப்புங்களை அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இதில் இருக்க எந்த ஷேப்ஸ் வேணால் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் அந்த ஷேப் வந்துடும் சரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியாங்கிறது உங்கள் கேலரியில் இருக்க வீடியோஸ் எல்லாம் காட்டும். வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதை நீங்கள் எடிட் பண்ணுமோ அதை இந்த ஸ்க்ரீனில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடு தள்ள உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே காட்டும் சரியா. ஸோ என்ன செலக்ட் பண்ணுமோ அந்த பிக்சர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் சரியா. ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா அதே ப்ளஸ் பட்டன் மறுபடியும் நான் கொடுக்குறேன். ஆடியோ. ஸோ நீங்கள் ஏதாவது வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆடியோ வந்து இந்த ஸ்க்ரீனில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ ஆப்ஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி ஏதாவது வீடியோ கொண்டு வரதுனா கொண்டு வந்துக்கலாம். அது ஒன்று. அடுத்து எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. லைக் டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் நிறைய வருது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இல்லை கிறிஸ்மஸ்ஸு பார்த்தினா ஒரு சில சின்ன சின்ன எமோஜிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை எலிமெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்கெட்சு தான். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்களே ஏதாவது ட்ரா பண்ணுறதுனா ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணிக்கலாம். அது கீழே வெக்டர் ட்ராயிங்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்க்கும் வெக்டர் ட்ராயிங்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஃப்ரீ ஹேண்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம கை போன போக்கில் எப்படி வேணால் ட்ரா ஆகும். ஆனால் வெக்டர் ட்ராயிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரா பண்ணாலும் அது ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ வெக்டர் ட்ராயிங் நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த ஃபோட்டோ மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்போ தான் ஸ்க்ரீன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஷேப் வேறு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷேப்பையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும். ப்ளஸ் கொடுத்துட்டு வெக்டர் ட்ராயிங் கொடுக்குறேன். ஃப்ரீ ஹேண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃப்ரீ ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஏதோ கலர் சூஸ் பண்ணிட்டு இப்படி ட்ரா பண்ணால் அந்த பார்த்தீங்கன்னா லைன் விழுகும். ஸோ இது ஃப்ரீ ஹேண்டு. இந்த மாதிரி நீங்கள் எதாவது ட்ரா பண்ணதுன்னா பண்ணிக்கலாம். வெக்டர் ட்ராயிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுருவீங்க சரியா. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த கீபேடில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சாச்சா. இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ நான் என்ன ட்ரா பண்ணாலும் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ எங்கே வேணாலும் ஸ்க்ரீனை அந்த பேடை வச்சு மூவ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிரும் சரியா. ஸோ இப்போ ட்ரா பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இந்த பாயிண்ட்டை கீபோர்டு வச்சு எங்கே இழுத்தாலும் சரி அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். கர்வாவோ இல்லை ஒரு வளையமாவோ வராது, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அதுக்கு தான் வெக்டர் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க.
ஓகே, அதுதான் வெக்டர். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்துடும். அடுத்து மீடியா கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க, அதாவது உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வரும். ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை முன்னே பின்னே இழுக்கிறது மூலிமா அந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும் டெலிட் பக்கத்தில். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ஃபோட்டோவை ஃப்ளிப் பண்ணோன்னா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஹரிசாண்டலி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் மாறும், மிரர் பண்ணுற மாதிரி ஆகும். அதே ஃப்ளிப் வெர்டிக்கலி கொடுத்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிடும். ஸோ அது வெர்டிக்கலாக ஃப்ளிப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிக்சர் நீங்கள் தலைகீழாக மாற்றிக்கலாம். அடுத்து ஃபிட் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருப்பாங்க, ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அங்கே பிக்சர் பெருசாக இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் எடுக்கிற பிக்சர் ஸ்க்ரீனை விட பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபிட்டு கொடுத்துக்கலாம். ஃபிட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி 9:16 கரெக்டாக செட் ஆகிரும். அதே பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியாங்கிறது எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற பிக்சர் ஸ்க்ரீனை விட சைஸ் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபில் கொடுத்துக்கலாம். அப்போ ஃபில் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சைடில் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ரௌன் கலர் அதுவே மாறிக்கும், அப்படியே ஃபில் பண்ணிக்கும். அதுதான் ஃபில்லு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் டு கம்போசிஷன் ஏரியா அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்கள் பிக்சர் என்ன சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி அதுவே 9:16 அதுவே அரேஞ்ச் ஆகிரும். அதுதான் ஒன்று. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேயே ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கலாம், இல்லை மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிட் டு கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்பீடு இருக்கும். ஓகேவா? ஸ்பீடு வந்துட்டு இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நார்மலாக 1x இருக்கும். ஸோ முன்னே பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வீடியோவோட ஸ்பீடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒன்று. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டைமர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. டைமர் இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 செகண்ட் தான் அந்த டோட்டல் பிக்சரே இருக்குது. ஸோ நான் ஒரு நிமிஷம் டைமிங்கை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் இருக்குது, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நான் சைடில் ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். டைமிங் வந்துட்டு கொஞ்சம் கீழே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ட்ராக் பண்ணி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 செகண்ட் வந்துடுச்சு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு செகண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்க டைமிங் எல்லாமே வீடியோ எல்லாமே கட் ஆகிரும். அதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். சரியா? இப்போ ஒரு செகண்டில் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கட் பண்ணோன்னா ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக கட் ஆகிரும். அதே மாதிரி ஒரு 9 செகண்டில் வைக்கிறேன்னு வைங்களேன், இப்போ அந்த ரைட் சைடில் கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டு கொடுத்தோன்னா இப்போ நான் அந்த ஒயிட் லைன்லேருந்து ரைட் சைடு இருக்கிற ஃபுல் வீடியோ கட் ஆகிரும். ஓகேங்களா? அடுத்து சென்டருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு. ஒரு வீடியோ வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா 2ஆக பிரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ 2 வீடியோவாக பிரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அது ஒன்று. ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, அது அண்டு. ஸோ நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ அந்த இதை பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டு ரீடு அந்த 2 ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. கீழே என்னென்ன ஆப்ஷன் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது. ஸோ கலருங்கிறது ஒன்றும் இல்லை, கலர் கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டோட கலரை நீங்கள் மாற்றுறதுன்னா அந்த ஸ்க்ரீனில் போயிட்டு சிவப்பு வெள்ளை அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா பிக்சரில் எந்த யூஸுமே இருக்காது. இங்கே கீழேருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அதோட கலரை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த ஷேப்ஸில் ஏதோ ஒரு ஷேப் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஹோம் மாதிரி இந்த ஷேப்பை நம்ம நான் கொண்டு வந்திருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி ஷேப் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஷேப்போட கலர் நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறப்போ கலர் அண்ட் ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலர் ஒயிட் கலர் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி கலர் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடோ. ஸோ நீங்கள் வச்சுருக்க பிக்சருக்கு ஏதாவது பார்டர் கொடுக்கணும், அவுட்டர் லைன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேலே இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிற எழுத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கலர் இருக்கும், நார்மலாக பிளாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கலரில் பார்டர் வேணுமோ அந்த கலரை வந்துட்டு மாற்றிட்டு, சரியா, மாற்றிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா, லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த பார்டரோட திக்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஒரு லைன் இருக்கும், அது லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிங்கன்னா அதோட திக்னஸை நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று. ஓகே, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க ஒரு சில பார்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க.
ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்டர் வந்து நம்ம செட் பண்ணுறது, செகண்ட் ஸ்கொயரில் ஷேப்பில் ஒரு பார்டர் இருக்கும். அது கிளிக் பண்ணால் ஆட் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்த பார்டரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷேடோ வேணால் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஷேடோவோட கலர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த லைனோட ஷேடோவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி. ஸோ பிளெண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது 2 பிக்சரை வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த பைக்ஸில் எல்லாம் பசங்க போயிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே அவங்க ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கையை எடுத்துகிட்டு அதில் ஏதோ ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கும். ஸோ இவங்க ட்ரைவ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அதே ஸ்க்ரீனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ வீடியோ போட்டு அதுவும் ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோவை நீங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு வீடியோவோட சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அடுத்து நம்ம பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி வந்து எப்படி கரெக்டாக ஒரு எடிட்டிங்கில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு பிளெண்டிங் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம பிக்சரை வந்துட்டு மேலேயும் கீழே மூவ் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அம்புக்குறி 4 பக்கம் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை எங்கே வேணால் நம்ம மேலேயும் கீழேயும் 4 பக்கம் மூவ் பண்ணுறது, அது ஒன்று. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். ஸோ பிக்சரை வந்துட்டு ஏதோ ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதில் கீ ஃப்ரேம் போட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஒரு பொசிஷனில் உங்கள் பிக்சரை வச்சுக்கிங்க. அடுத்து செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம் போட்டு நெக்ஸ்ட்டு எத்தனை டிகிரியில் உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகணுமோ அது ஒரு கீ ஃப்ரேமில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரை ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன், அது ஒன்று. வித் அண்ட் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு டயகனல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே பிக்சரை பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணும் டயகனலாக. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணுது. நார்மலாக 0ல் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து டில்ட் ஆகும், உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வித்தியாசமாக எதாவது பண்ணணுன்னா நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சு இந்த ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏதாவது எடிட்டிங்கில் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவாக பர்டிகுலராக ஒவ்வொரு ஆப்ஷனையும் எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபியூச்சரில். அடுத்து எடிட் ஷேப்பு. ஸோ எடிட் ஷேப் நம்ம ஏதாவது ஷேப் வந்துட்டு அங்கேருந்து புதுசாக கொண்டு வந்தோம் அப்படின்னா எடிட் ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணினா ஆட் எஃபெக்ட் வரும். ஆட் எஃபெக்ட் கொடுத்தோன்னா இவங்களே நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலராக இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவோட பார்த்தா தான் அந்த கரெக்டான எஃபெக்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். ஸோ சிம்பிளாக போனோன்னா நம்ம போய்ட்டு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்லாம் போனோன்னா ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டான எஃபெக்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிரைட்னஸ் எடுத்தாச்சு. ஸோ பிக்சரோட பிரைட்னஸை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கோடாக இருக்கும் லைனில். அதில் நீங்கள் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீழே கான்ட்ராஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிக்சரோட கான்ட்ராஸ்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இவங்களே கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அந்த ஆப்பில். ஸோ நார்மலாக எல்லா ஆப் மாதிரி தான். இதில் எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். சரியா, ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் தெரியாது. ஏன் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் லைனில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பிக்சரை. அது ஒரு டச் பண்ணால் போதும் உங்களுக்கு ப்ளஸ் பட்டன் வந்து காட்டும். டைம் லைனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ் பட்டன் வந்துடும். கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு ஷேப்பு மீடியா இருக்கும். அது ஆடியோவை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் ஏதாவது மியூசிக் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ மீடியோ செலக்ட் பண்ணால் போதும். அந்த மீடியா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே வந்துடும். ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு மியூசிக் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மியூசிக் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். மியூசிக்கில் எது கட்டு ட்ரிம்மு ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷன் தான் நம்ம முன்னே பார்த்த மாதிரி. லெஃப்ட் சைடு இருக்க மியூசிக்கெல்லாம் கட் பண்ணணும், இல்லை ரைட் சைடு இருக்க மியூசிக்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ளிட் பண்ண ரெண்டாக அந்த மியூசிக்கை பிரிக்கிறதுனால பிரிச்சுக்கலாம். ஓகே, இல்லை டெலிட் பண்ணோன்னா அந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே டெலிட் இருக்கும், டெலிட் கொடுத்தா டெலிட் ஆயிரும். ஸோ அந்த பிக்சரை டெலிட் பண்ணனால அந்த பிக்சரை
ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டெலீட் இருக்கும். டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஒரு எடிட்டிங் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ ஒரு பிக்சர் வச்சு ஒரு எடிட்டிங் பண்ணுறோம். பிக்சருக்கோ ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கும்போதோ ஒரு எடிட்டிங் பண்ணுறோன்னா, அதை வந்துட்டு அந்த எடிட்டிங்கை அப்படியே நம்ம காப்பி பண்ணி வச்சுட்டு வேறு ஏதோ ஃபோட்டோ எடிட் பண்ணும்போதோ வேறு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணுற ஃபியூச்சர்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொன்று இதில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். டெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். டெக்ஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா டைம் லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் பட்டன் காட்டாது. டைம் லைனில் அப்படியே ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்டிங் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ நீங்கள் டைப் பண்ணவே மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ சைஸ் சின்னதாக இருக்குது, கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. நான் டைப் பண்ண ஸ்க்ரீனில் ஹலோன்னு காட்டுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு க்ரீன் டாட் கூட இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வேணும், ரைட்டில் வேணும், இல்லை சென்டராக வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. அடுத்து டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபோன்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ரெகுலர் ஃபோன்ஸில் இருக்குது. வியூ ஆல் ஃபோன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அது பாயிண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 18 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸல் ஷீட்டில் இருக்க மாதிரி சைஸு நம்பர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான சைஸ் கொடுத்துக்கலாம். 72 பாயிண்ட்ஸுங்கிறப்போ கொஞ்சம் அளவு பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் கடைசியாக ஒரு ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கலர். ஸோ நீங்கள் இதில் நிறைய கலர் இருக்கும், எந்த கலர் வேணுமோ கொடுத்துட்டு மேலே டிக் வாட் கொடுத்தீங்கன்னா கலர் மாற்றிக்கலாம். சரியா? கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைம் லைனில் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா கூட நீங்கள் எவ்வளோ டைமு வரைக்கும் இது ஸ்க்ரீனில் தெரியணுமோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இப்படி தான். ஸோ ரொம்ப பேசிக்காக இருக்க எல்லா ஆப்ஷனுமே நம்ம பார்த்துருப்போம். இன்னும் அட்வான்ஸ்டாக எந்தாவது ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் பர்டிகுலர் அப்படின்னு உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் வர ஃப்யூச்சர் வீடியோவில் பிளெண்டிங், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் வச்சுட்டு எப்படி அட்வான்ஸ்டாக ஃபுல்லாக எப்படி ஒரு கரெக்டான ஒரு ஃபுல் லென்த் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.